சவால் விடணும். இந்த ஊட்டி, குன்னூர், கூடலூர் அத்தனை நம்ம சட்டமன்றத்திலிருந்தோம் அத்தனை நிர்வாகிகள் வந்திருக்கோம். அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்முடைய தலைவர்கள் நிறைய பேர் பேசுறதுனால என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். நம்மளுடைய தலைவர் வந்துவிட்டார். நீங்க தலைமை. பாரத் மாதா கி. அடுத்தபடியாக சபிதா பாஜா. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. திராவிடம் என்னும் கரும்புகையை அகற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தியாகமும் தெய்வீகமும் நிறைந்த நமது புத்தம் புதிய நல்லதொரு ஆட்சியை அமைத்து தமிழகத்தை வழிநடத்த வந்து கொண்டிருக்கின்றார் நமது மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நீலகிரி என்பது மலையாக சூழப்பட்டுள்ளது. சமவெளி பகுதிகளில் இருந்து உயரமான இந்த மலையானது இந்த உலகிற்கு இன்று ஒரு உண்மையை பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. மாற்றம் என்பது நீலகிரியிலிருந்து தொடங்கும். மாற்றம் என்பது இந்த மலையிலிருந்து தொடங்கும். மாற்றம் என்பது நம்மிடமிருந்து தொடங்கும். இந்த முறை வருகின்ற தேர்தலிலே திராவிட கழகத்தை களையெடுத்து பாரதிய ஜனதா கட்சியை நிலைநாட்டுவதிலே நாம் அத்தனை பேரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். நம்முடைய தலைவர் இருக்கக்கூடிய இந்த மேடைக்கு நம்முடைய மாவட்ட தலைவர், முன்னாள் மாவட்ட தலைவர்கள், கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர், தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே போன்ற கட்சிகளுடைய மாவட்ட தலைவர்கள், அதுமாரி நம்ம கட்சியில கூட்டணி கட்சியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் மேடைக்கு வாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் மேடைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதே. வேணா அந்த மேடையில பக்கத்தில் இருக்கக்கூடிய மேடையில போய் நின்னாலும் எல்இடி மறைக்கும். தலைவர் அந்த மேடையில யாருமே நிக்க கூடாது. கொஞ்சம் பூ எடுத்துட்டு போட்டுட்டு நீங்க கீழே போயிடணும். அந்த எல்இடி வந்து மக்கள் பார்க்கறதுக்காக வச்சிருக்கோம், நீங்க நிக்கிறதுக்காக கிடையாது. அதே மாதிரி இந்த மேடைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வரணும். எல்லாரும் மேடைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம கட்சி நிர்வாகிகள், மாவட்ட தலைவர், முன்னாள் மாவட்ட தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏன்னா 3 தலைவர்கள் முன்னாடி நம்மள நிக்கணும். அதுக்கு மேல கூட்டணி கட்சி தலைவர்கள் நிக்கணும். நம்ம ஆட்கள் தான் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே மாதரம். நம்முடைய தலைவர்கள் மேடைக்கு வந்த உடனடியாக எல்லாரும் எழுந்து நின்று 2 கரத்தை உயர்த்தி நம்முடைய தாரக மந்திரத்தை ஒலிக்கணும். இது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கேட்கணும். இங்க ஒலிக்கக்கூடிய இந்த சத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை விட்டு ஓடக்கூடிய சத்தமா இருக்கணும். நம்முடைய தலைவர் இங்க வந்துட்டாரு. மேடைக்கு வந்த உடனடியாக உங்களால எந்த அளவுக்கு விண்ணதிர நம்முடைய மந்திரத்தை ஒலிக்க முடியுமோ அந்த அளவுக்கு 2 கரங்களை உயர்த்தி, கொடியை உயர்த்தி அத்தனை பேரும் எழுந்து நின்று எழுப்ப வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ஏ தர்மன் அவர்கள் உரையாற்றுவார். நம்முடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அன்போடு மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள். கொஞ்சம் பின்னாடி வாங்கி எல்லாரும் அலை கடல்ல நீந்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. தயவு செஞ்சு எல்லாம் வாங்க. கொஞ்சம் எல்லாம் முன்னாடி வாங்க. எல்லாம் கொஞ்சம் அதிமுக கழக செயலாளர் மரியாதைக்குரிய கப்பச்சி வினோத் அண்ணன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமன் அவர்களை வருமாறு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய
ஏ தர்மன் அவர்கள் உரை நிகழ்த்துவார். தலைமையை பொறுப்பெடுத்து பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை தாமரை சொந்தங்களே, கழக தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாடு முழுவதும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற நமது வெற்றி யாத்திரை, தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற வெற்றி யாத்திரை நாடு முழுவதும் சிறப்பான முறையிலேயே நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இன்றைய தினம் நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்றத்துக்கு உட்பட்ட உதகையிலே, நீலகிரி மாவட்டத்திலே உதகையிலே இந்த தமிழகம் தலைநிமிர தமிழின் சுற்றுப்பயணம் உதகையிலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நமது மாவட்டத்துக்கு வருகை தந்துள்ள நமது அருமை நமது மாவட்டத்துக்கு வருகை தந்துள்ள பாரத் மாதா கி. எல்லாரும் எழுந்து நின்று உங்களுடைய கரங்களை உயர்த்தி பாரத் மாதா கி, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பின்னாடி நிக்கக்கூடிய எல்லாம் சைடுல ரைட் சைடுல வாங்க. பின்னாடி யாரும் நிக்க கூடாது. அப்படியே ரைட் சைடுல அனுப்பிடுங்க. நமது மலை மாவட்டத்துக்கு வருகை தந்துள்ள நமது மாநில தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஜி எம்எல்ஏ அவர்கள் மற்றும் நமது நீலகிரி மாவட்டத்திலே பட்டி தொட்டி எல்லாம் சென்று கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் அறியாத எல்லா மனிதனையும் உள்ளத்தில் கவர்ந்து கொண்டுள்ள நமது மாநில இணையமைச்சர், நம்ம மத்திய இணையமைச்சர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களே மற்றும் நமது இந்த சிறப்பு வாய்ந்த இந்த யாத்திரையிலே நமது தமிழகம் தலைநிமிர தமிழின் பயணம் யாத்திரையிலே கலந்து கொண்டுள்ள நமது நீலகிரி மாவட்டத்தின் கழக அதிமுக கழக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் அவர்களே மற்றும் நமது மாநிலத்தின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் அவர்கள், மாநில செயலாளர் நந்தகுமார்ஜி அவர்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே, அதிமுக நிர்வாகிகளே, பால நந்தகுமார் அவர்களே, எம்எல்ஏ குணசீலன் அவர்களே, எக்ஸ்எம்எல்ஏ சாந்திராமன் அவர்களே மற்றும் கழகத்தின் பொறுப்பாளர் நமது அருமை சகோதரர் சஜீவன் அவர்களே மற்றும் அசோக்ஜி அவர்களே, அர்ஜுனன் எம்பி அவர்களே மற்றும் இந்த நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில, மாவட்ட, மண்டல் கழக நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள் உங்கள் அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக, என்டிஏ கூட்டணி சார்பாக வருக 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 என்று வரவேற்று அடுத்ததாக நமது இந்த வெற்றி யாத்திரைக்கு சிறப்புரை ஆற்றி வந்துள்ள அண்ணன் திரு அண்ணன் பொன் ஜெயசீலன் அவர்கள் ஓரிரு வார்த்தை சிறப்பாற்றை ஆற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மலை மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாட்சிமை மிகுந்த பாரத பிரதமர் அவருடைய போர்ப்படை தளபதி, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர், போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, இங்கே வருகை தந்து இந்த விழாவிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பு சகோதரர் கப்பச்சி வினோத் உள்ளிட்ட அனைத்து
அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் காலத்தின் அருமை கருதி உங்கள் அனைவருடைய பெயரையும் நான் உச்சரித்ததாக எண்ணி இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து தொண்டர்கள், பொதுமக்கள், வியாபார பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு, உலகமே போற்றக்கூடிய ஒப்பற்ற முதல்வராக பாரதத்தை உலகத்திலேயே 16வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்றி இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை உலகம் வியந்து போற்றக்கூடிய ஒரு ஆட்சியினை தந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆசையோடும், எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கொங்கு மண்டல தளபதி அண்ணன் SP வேலுமணி அவர்களுடைய வழிகாட்டுதலோடும், இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திய தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வரவிருக்கின்ற காலம் நம் காலம். நிச்சயமாக 2026 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆசையோடும் ஆதரவோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக அமர்ந்து ஏழை மக்கள், எளிய மக்கள், சாமானிய மக்கள் போற்றக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நிறைய தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு வாய்ப்பளித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, மீண்டும் மலை மாவட்டத்திற்கு வருகிறக்கூடிய எனது தனி மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் அண்ணன் அவர்களையும் மத்திய அமைச்சர் அவர்களையும் வருக வருக வருகவென கூடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாகவும், கூடலூர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் சார்பாகவும், கூடலூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் சார்பாகவும் வருக வருகவென வரவேற்று இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நீலகிரி மாவட்டத்தின் அதிமுக மாவட்ட செயலாளர், நீலகிரி மாவட்டத்தின் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கப்பச்சி வினோத்தி அவர்களை சிறப்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் அவர்களை வணங்கி, தாலைக்கு தங்கம் தந்த மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, இருபெரும் தலைவருடைய ஆசையோடு சிறப்பாக தமிழகத்திலே ஆட்சி நடத்தி தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக, ஏழை எளிய மக்களின் முதலமைச்சராக, விவசாயிகளின் முதலமைச்சராக, வியாபாரிகளின் முதலமைச்சராக, தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆசையோடு சிறப்பான தமிழகம் தலைநிமிர தமிழனின் வெற்றி பயணத்தினை நீலகிரி மாவட்டத்துக்கு வருகை தந்து சிறப்பாக சிறப்புரை ஆற்றவிருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆசியோடும், அமித்ஷாஜி அவர்களுடைய ஆசியோடும் இங்கே வருகை தந்து நமக்கெல்லாம் நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய சிறப்புரை ஆற்றவிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், மாண்புமிகு மாநில தலைவர் அண்ணன் நயினார் அண்ணன் அவர்களையும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அத்தனை பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்று சிறப்பாக இந்த மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பாளரும் நம்மளுடைய மத்திய இணையமைச்சருமான மாண்புமிகு அண்ணன் எல் முருகன்ஜி அவர்களையும் சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே மாவட்ட தலைவராக இருந்து சிறப்பாக இந்த ஏற்பாடை செய்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் தருமன்ஜி அவர்களையும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள முக்கிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்களே, எனக்கு முன்பு உரையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பொன் ஜெய்சலன் அவர்களே, கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் KR அர்ஜுனன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு அவர்களே, அதே போல் நம்மளுடைய மாவட்ட கழகத்தினுடைய
துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் சண்முகம் அவர்களே, அதே போல் நம்மளுடைய பொறுப்பாளர் அண்ணன் சஜீவன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொண்டர்களே, அதே போல் எங்களுடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களே, நீலகிரி மாவட்டத்திலிருந்து அனைத்து பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும், தாய்மார்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான இந்த கூட்டம் ஒவ்வொரு முறையும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தலைவர் வரும்போதும் நீலகிரி மாவட்டத்தில் எப்படி நாம் ஒரு சிறப்பான வரவேற்பு அளித்திருந்தோம், அதே போல் நீலகிரி மாவட்டத்தில் எங்க நீங்க போனாலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுவும் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் மோடிஜி அவர்களை தவிர இந்த மாவட்டத்தில் எந்த பேரும் எங்கேயுமே ஒழிக்கிறது இல்ல. ரெண்டு பேரு தான், ஒன்னு மோடிஜி, இன்னொன்னு நம்முடைய எடப்பாடியார். ஏன்னா சாதாரண ஏழை எளிய மக்களை காப்பாற்றுகின்ற ஒரே அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நம்மளுடைய அதிமுக அரசு, அதே போல் மத்தியிலே ஆளுகின்ற நம்மளுடைய பாரதிய ஜனதா அரசு. இந்த ரெண்டு கட்சியை தவிர, ரெண்டு ஆட்சியை தவிர எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம நீலகிரி மாவட்டத்திற்கு கேடு காலம்தான். எப்போதெல்லாம் இந்த விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றார்களோ அப்பத்திலிருந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். மோடிஜி ஆட்சியிலும் எடப்பாடி ஆட்சியில் தான் வளர்ச்சியை நோக்கி போகும் இந்த நீலகிரி மாவட்டம். தேயிலைக்கு பிரச்சனை இருந்தாலும் அது திமுக அரசு வந்தாதான் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு பாதுகாப்பா இருக்கிறது மோடிஜி அரசும் அண்ணன் எடப்பாடி அரசும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு தான் நம்மளை காப்பாத்தி இருக்கு. அதே போல் சிறப்பாக காலத்தின் அருமை கருதி நம்ம மாவட்டத்திற்கு நீண்ட நாள் கனவு திட்டமான அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீலகிரி மாவட்டத்திற்கு சுமார் 500 கோடி மதிப்பிலே மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரி தந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். இந்த மாதிரி பல சிறப்பான நம்ம மாவட்டத்துக்கு சிறப்பான திட்டங்களை தந்தது பாரதிய ஜனதா ஆட்சியும் நம்மளுடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசுதான். அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் நம்ம மாவட்டத்திற்கு தனி கவனம் செலுத்தி, எப்படி நம்மளுடைய முருகன்ஜி அவர்கள் நம்ம மாவட்டத்துக்கு தனி கவனம் செலுத்துறாரோ அதே மாதிரி நம்மளுடைய எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்கள் நம்ம மாவட்டத்திற்கு தனி கவனம் செலுத்தி மத்திய அரசிலிருந்து நமக்கு என்னென்ன தேவையோ வாங்கி தரதுக்கு தயாரா இருக்கிறாரு. அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி நமக்கு வாங்கி தரதுக்கு தயாரா இருக்கிறாரு. நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணன் அவர்களுக்கு நல்லா தெரியும் நீலகிரி மாவட்ட மக்கள் எவ்வளவு பாசமிகு இந்த மக்கள் என்று சொல்லி இந்த மாவட்டத்துக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் நமக்கு பெற்று தருவார் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் 5 நிமிடத்திலே நமது தென்னகத்தின் சிங்கம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறப்புரையாற்ற வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக நமது மாநிலத்தின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் முருகன்ஜி அவர்களை சிறப்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். அற்புதமான ஆர்ப்பரிக்கின்ற கடல் அலை போன்ற இந்த கூட்டத்தில் அற்புதமான தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு பங்கேற்று இருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய நீலகிரி மாவட்டத்திற்கு இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய பெருமைமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டெடுத்த தங்கம் நம்முடைய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். உயர்திரு நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர், அவருக்கு எப்பொழுதுமே ஒரு அற்புதமான ஒரு ராசி இருக்கின்றது. எங்கே அமர்ந்தாலும் கூட உடனடியாக அந்த இடத்துல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை உச்சாணி கொம்புக்கு கொண்டு வந்து நிறுத்துகின்ற அந்த ராசியான தலைவர் உயர்திரு நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். டெல்லியிலே இருந்து புயல் வந்து விட்டது, நம்முடைய திருநெல்வேலியிலே இருந்து தென்றல் வந்து விட்டது, இன்னும் சற்று நேரத்தில் சிங்கம் வந்துவிடும். அதனால நம்முடைய மாவட்டத்திற்கு எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு. இந்த 3 அற்புதமான தலைவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் நீலகிரி மாவட்டத்தினுடைய நம்முடைய சகோதர சகோதரிகள் கடுமையாக உழைக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். ஏனென்று சொன்னால் அடிக்கின்ற புயலாக இருந்தாலும் சரி, கொட்டுகின்ற மழையாக இருந்தாலும் சரி, சுட்டரிக்கின்ற வெயிலாக இருந்தாலும் சரி, கடும் குளிராக இருந்தாலும் சரி, கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் நீலகிரி மக்களை அடித்துக் கொள்வதற்கு யாருமே கிடையாது.
இந்த நிகழ்ச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்முடைய சகோதர சகோதரிகள் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் இணைந்து இன்றைக்கு ஒரு பைசா கொடுக்காம, நயா பைசா கொடுக்காம இன்றைக்கு நம்முடைய தொண்டர்களை இந்த இடத்துல அமர்த்தி காண்பித்திருக்கின்றார்கள் என்று சொன்னா தமிழகத்தில் எந்த ஒரு சக்திக்கும் இந்த திறன் கிடையாது. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கின்றோம். எல்லாத்துக்குமே கோட்டரும் கோழி பிரியாணியும் அதோடு சேர்ந்து 200-300 கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா அவர்களை இடத்துல நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த இடத்துல கூட்டத்தை வந்து பாருங்க. எப்பேற்பட்ட இளைஞர்களும் நம்முடைய மகளிரும் ஆர்ப்பரிக்கின்ற வகையில இங்கே எப்பேற்பட்ட ஒரு கூட்டத்திலே வந்து சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராவது இந்த ஒளிஞ்சு நின்று பார்த்திருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்க்க சொல்ல வேண்டும். இந்த கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது எவ்வளவு சிரமத்தை இந்த நிர்வாகம் கொடுத்திருக்கின்றதை நிச்சயமாக இந்த கூட்டத்திலே சொல்லியாக வேண்டும். இந்த கூட்டம் சேருவதற்கு முன்னாலே மைக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணோம். கடைசி வரைக்கும் அந்த மைக்கு நம்முடைய தலைவர்கள் பேசக்கூடிய அந்த குரலை கேட்க வேண்டும் அப்படின்னு பெரும் முயற்சி எடுத்திருந்தார்கள் இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தினர். ஆனாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் எங்கெல்லாம் உயர கட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கட் பண்ணி இந்த தலைவர்களுடைய குரல் கடைசி வரைக்கும் கேட்க கூடாது என்று நினைத்தார்கள். அவர்களுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. நம்முடைய காவி படையினுடைய தொண்டர்கள் சேர்ந்து விட்டா அந்த குரல் நம்முடைய கோட்டை வரைக்கும் ஒளியிருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு அது தெரியவில்லை என்று சொல்லி இனி அடுத்தடுத்து அற்புதமான தலைவர்கள் எல்லாம் பேச இருக்கின்றார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்முடைய தலைவர் அவர்களுடைய அனுமதியோடு ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் அண்ணன் நயினார் நாகேந்திரன் என்ற இடத்துல கேட்க விரும்புகின்றேன். 2026 உங்களுடைய ராசியான தலைமையிலே தலைமையேற்றதற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதே இடத்துல இதை விட 10 மடங்கு கூட்டத்தை கூட்டி நம்முடைய வெற்றி திருவிழாவானது இதே இடத்துல ஒலிக்க வேண்டும். எப்படி ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் ஊர்ல ஒரு திமுக காரங்க கூட இருக்கக்கூடாது, ஊரை விட்டு ஓடிடணும். அப்பேற்பட்ட ஒளியை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்றைக்கும் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களிடத்தில் பேசுகின்ற மனதின் குரல் நிகழ்ச்சி இருந்தது. அதுல முழுமையாக தமிழை பற்றியும் தமிழினத்தை பற்றியும் தமிழகத்தை பற்றியும் தான் பேசியிருந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக நம் அத்தனை பேரும் மெச்சுகின்ற விதமாக ஒரு அற்புதமான தலைவரை தந்திருக்கின்றார்கள், ஒரு அமைச்சரை தந்திருக்கின்றார்கள். நம்முடைய டாக்டர் எல் முருகன் அவர்களை தந்திருக்கின்றார்கள். இதை விட நமக்கு என்ன பெருமை வேண்டும்? அதனால அடுத்தது நம்முடைய டாக்டர் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றோம். பாரத் மாதா கி பாரத் भारत माता की भारत माता की भारत माता की जय श्री राम जय श्री राम जय श्री राम வெற்றிவேல் வெற்றிவேல். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழகம் தலைநிமிர தமிழனினுடைய பயணத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்ற சகோதரர் முன்னாள் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் தருமன் அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கப்பிச்சி வினோத் அவர்களே,
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அர்ஜுனன் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன் ஜெயசீலன் அவர்களே, சகோதரர் சஜீவன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சாந்தி ராமு அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் ஏபி முருகானந்தம் அவர்களே, திரு கருப்பு முருகானந்தம் அவர்களே, மாநில செயலாளர் சகோதரர் நந்தகுமார் அவர்களே, தமாகவுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் காணி மனோஜ் காணி அவர்களே, ஐஜேகேவுடைய முரளி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சகோதரர் மோகன்ராஜ், ராமன், குமரன், நஞ்சுண்டன் உள்ளிட்ட சகோதர சகோதரிகளுக்கும் நகரத்தினுடைய தலைவர் ரித்து கார்த்திக் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொந்தங்கள், தமாகவுடைய சொந்தங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சகோதரர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழல் ஆட்சி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். சகோதரர்களே, நாமும் முடிவு செய்து விட்டோம். நாளும் குறிக்கப்பட்டு விட்டது, தேதியும் குறிக்கப்பட்டு விட்டது. திமுக வீட்டுக்கு செல்லுகின்ற நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் 2 மாசம் தான். எத்தனை மாசம்? எத்தனை மாசம்? எதற்காக 2 மாசம்? திமுக வீட்டுக்கு போறதுக்கு இன்னைக்கும் 2 மாசம், 60 நாட்கள். சகோதரர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இரட்டை என்ஜின் சர்க்கார், டபுள் என்ஜின் சர்க்கார் இங்கும் நம்மளுடைய தமிழகத்திலும் வரப்போகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் நாம் ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற ஒன்று. சகோதரர்களே, திமுக எங்க எடுத்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல், எதுல பார்த்தாலும் ஊழல். திமுக ஊழல்னால என்ன? ஊழல்னா திமுக, திமுகனா ஊழல். திமுகவையும் ஊழலையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 17 மந்திரிங்க, இப்ப இருக்கிற மந்திரிங்க 17 மந்திரிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் கோர்ட்டுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு அண்ணன் எங்க நடந்துட்டு இருக்கிறாரு? தீகார் ஜெயிலுக்கும் தீகார் கோர்ட்டுக்கும் அங்க இருக்கிற டெல்லி கோர்ட்டுக்கும் நடந்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும் 2G வழக்கு, காத்து, அதான் அண்ணன் சொல்றாரு காத்து. 2G வழக்குல ஊழல் செஞ்சோ காத்த வித்து ஊழல் செஞ்சாங்கன்னா அது திமுக மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 11 ஆண்டுகள்ல நாம் பார்க்கிறோம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம், இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்க பார்த்தாலும் கூட 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள், 12 வழிச்சாலைகள், நாட்டினுடைய அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உயர்த்தி இருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி, ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே ஒவ்வொருவருக்கும் வீட்டுக்கே தண்ணி கொண்டு வந்து சேர்த்து கொண்டு வருகின்றோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு ஒவ்வொரு மாசமும் அவர்களுக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்க எல்லாரும் வீடு, பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம், அந்த வீடு கட்டு திட்டத்தை நீங்க போய் பார்த்தா யார் வீடுன்னு சொல்றாங்க மக்கள்? மோடி ஐயா வீடுன்னு சொல்றாங்க. யார் வீடு? யார் வீடு? மோடி ஐயா வீடு. மோடி ஐயா நமக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனா இங்க திமுக காரங்க ஸ்டாம்ப் அடிக்கிறதுல நாங்க தான் அவங்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய நிதியையும் மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தையும் வாங்கி அதுல ஸ்டிக்கர் ஒட்டுறது தான் திமுகவினுடைய செய்கின்ற ஒரே வேலையாக இருக்கிறது. நீங்க பாருங்க, போன வாரம் பாராளுமன்றத்தில் ஒரு மிக வரலாற்று சிறப்பு மிக்க சட்டம் இயற்றணும். ஏழை எளிய மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக கொடுக்கணும்னு. எத்தனை நாளா? 125 நாட்களாக உயர்த்தி நம்முடைய பிரதமர் அவர்கள் வேலை வாய்ப்பு உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதுல எல்லாருக்கும் டிரான்ஸ்பரன்சி, அதுல
ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும்ட்டு அத்தனை பேருக்குமே டிஜிட்டலைஸ் ஆதார் லிங்கோட பேங்க் அக்கவுண்டோட கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். பயனாளிகளை கிராம சபை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம சொல்லி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் ஸ்டாலின் ஏழை எளிய மக்கள் பலனடையக்கூடாதுன்ட்டு 125 நாள் வேலை கொடுக்க கூடாதுன்ட்டு ஏத்துட்டு இருக்கார். நான் கேட்கிறேன் ஸ்டாலினுக்கு, உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க இதுல என்ன குறை என்பதை நேருக்கு நேராக என்னுடைய இடத்துல விவாதிக்க தயாரா திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதுல மக்கள் பயன்பெறுகிறார்கள், ஏழை மக்கள் பயன்பெறுகிறார்கள். 100 நாள் என்ற வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாட்களாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நம்முடைய பிரதமர் அவர்களுடைய ஆட்சி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நம்முடைய பிரதமர் அவர்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார், இரட்டை இன்ஜின் சர்க்கார் தமிழகத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் ஆட்சி நிச்சயிக்கப்பட்டு நாம் அனைவரும் கடுமையாக உழைப்போம். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வரும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நாம் அத்தனை பேரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளஞ்சிங்கம் அவர்கள் வந்துவிட்டார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. வெற்றிவேல், 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 வெற்றி வெற்றி வெற்றிவேல், வீர வீர வீரவேல். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அண்ணாமலை, அண்ணா, பாரத் மாதா கி. அடுத்ததாக அண்ணாமலை என்று சொன்னாலே அண்ணாமலை என்று சொன்னாலே அரங்கம் அதிரும், திமுக காரனுக்கு உதரும். நம்முடைய இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் அடுத்ததாக நம்முடைய சிறப்புரை ஆற்றுவார்கள். அன்பார்ந்த நம்முடைய அன்பார்ந்த நம்முடைய தாமரை சொந்தங்களே, இந்த அற்புதமான நீலகிரி மாவட்டத்திற்கு நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த எழுச்சி யாத்திரை தமிழகத்தினுடைய அரசியல்ல ஒரு பெரிய திருப்பு முனைக்கு வித்தாரமிட்டு நம்முடைய நீலகிரி பகுதியில் 46வது இடமா இங்க வந்திருக்கிறாங்க. அதாவது அவரும் கூட ஓய்வில்லாம தொடர்ச்சியாக நேற்று திண்டுக்கல்ல, இன்னைக்கு நம்ம ஊட்டி மக்களோடு, நாளை பொள்ளாச்சி பகுதியில் தொடர்ச்சியாக இந்த யாத்திரை தமிழக மக்களை ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் சந்தித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை தொண்டர்களை சந்தித்துக் கொண்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு பக்கம் அவருடைய யாத்திரையும் நடந்து கொண்டு வருகிறது. இரண்டு யாத்திரையும் கூட சங்கமிக்கும் பொழுது தமிழகத்தில் 2026 உறுதியாக ஆட்சி மாற்றம் நடந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்கான எல்லா வேலையும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லோரும் ஒரே கருத்துல நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கண்டிப்பாக வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் மக்கள் எல்லோரும் வந்துவிட்டார்.
நம்முடைய மாநில தலைவரோடு நம்முடைய ஆற்றல் மிகுந்த மரியாதைக்குரிய நீலகிரி மக்களுக்காக, ஊட்டி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி ஐயாவுடைய கேபினட்டில் இருக்கக்கூடிய உதகமண்டலத்தினுடைய குரலாக இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இருக்கின்றார்கள். நேற்று தான் ஊட்டிக்கு ஒரு பெரிய பெருமை. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க இடத்துல குழந்தைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து விளையாட்டு போட்டிகள் நடத்தி கொண்டு வந்தார். அதில் நேற்று பிரதமர் அவர்கள் நேரடியாக பேசும் பொழுது ஊட்டி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து, நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து ஒரு வீராங்கனையோடு நேற்று நேரடியாக உரையாடியதை இந்தியா முழுவதும் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட பெருமையெல்லாம் நீலகிரிக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆற்றல் மிகுந்த மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறாங்க. கப்பச்சி அண்ணன் வினோத் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அண்ணன் அர்ஜுன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய அருமை நண்பர் அண்ணன் பொன் ஜெயசீலன் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் சஜீவன் அவர்கள் இருக்கிறாங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் மோடி இருக்கின்றார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள், மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தர்மன் அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரும்பு கரமாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நீங்கள் என்னை மன்னிக்கணும். ஒரு மாநில தலைவர் அவர்கள் பேச ஆரம்பித்து நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு நம்முடைய கட்சியில் நாம் யாரும் வருவதற்கு இல்லை. ஆனால் மாநில தலைவர் சார்பாக கோயம்புத்தூர்ல இன்னொரு நிகழ்ச்சியை அங்கே முடித்துவிட்டு அங்கே இருந்து இங்கே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களோடு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அதை முடித்துவிட்டு நேரடியாக மாநில தலைவருடைய அனுமதியை பெற்று இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோடு நீலகிரி வந்து உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நாம் எல்லோரும் கூட எவ்வளவு எழுச்சியாக நாம் இங்கே சேர்ந்திருக்கின்றோம். எவ்வளவு எழுச்சியாக தமிழக மக்கள் எல்லோரும் ஒரு பக்கம் குழுமிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரே காரணம், ஒரே அடிப்படை காரணம், நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கிறார். எல்லோருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சியினால யாருக்கும் ஒரு பைசா லாபமோ பிரயோஜனமோ இல்லை. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேங்க. நேத்து நம்முடைய முதல்
நீலகிரி மக்களுக்கு நாங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம் சொன்னதுக்கு காரணமான ஒரு அமைச்சர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள், ஐயா முருகன் அவர்கள். காரணமான ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வந்திருப்பதும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது மோடி ஐயா கொடுத்தது. எந்த சம்பந்தமே இல்லாம மருத்துவக் கல்லூரி கட்டி முடித்த பின்பு போஸ்டர் மட்டும் அடித்து இது நாங்கள் செய்த வேலையாக ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இதையெல்லாம் நம்முடைய மாநில தலைவர் உங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய யாத்திரையில இதை நாகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 2021 சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாம 2026 தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழுவை போட்டு அந்த குழுவுக்கும் தன்னோட சொந்த தங்கச்சி கனிமொழி அவர்களை தலைவராக போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசவே வேண்டாம். நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் போற இடத்துல எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு மோசமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் காலையிலிருந்து சமூக வலைதளத்தில் சண்டை போடுறாங்க. கனிமொழி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்தியாவில் அதிமுக கடன் வாங்கினாங்க அவங்க ஆட்சியில, அதையெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டோம், மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே சென்ற பொழுது 4.5 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு 4.5 லட்சம் கோடி கடன் அதிமுக ஆட்சியிலிருந்து போகும் பொழுது. சுதந்திரத்திற்கு பிறகு அத்தனை ஆட்சிகள், அதிமுக ஆட்சி முடிஞ்சு 4.5 லட்சம் கோடி. வெறும் 4 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழகம் இன்னைக்கு 9.25 லட்சம் கோடி கடன். 4 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கடன் வாங்கினாங்கன்னு பொய் சொல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்கின்ற தலைவர் அவரு இல்ல இந்தியாலேயே கடன்கார மாநிலம் தமிழ்நாடு தான், இந்தியாலேயே அதிக கடன் கடந்த 5 ஆண்டுகளை வாங்கினது நீங்க நன்றா யோசிக்கணும். கடன்கார மாநிலமாக, குடிகார மாநிலமாக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலமாக 4 ஆண்டுகள் தமிழகத்தை மாற்றிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது பழி போடுவது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பழி போடுவதை மட்டுமே முழு நேர தொழிலாக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதனால் அன்பு சொந்தங்களே, ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்த 5 ஆண்டு முக்கியமான ஆண்டு. தமிழகத்தில் இந்தியாவில் 60% மக்கள் இளைஞர்களா பெண்களா 45 வயசு கீழே இருக்காங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். 60% பேர் 45 வயசுக்கு இருக்கிறாங்க. உங்க குடும்பத்தில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை ஏற்பட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. இதை டபுள் இன்ஜின் அரசாக மேலே மோடி ஐயா அவர்களும் தமிழகத்தில் 2026 அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இங்கே அமரும் பொழுது மக்களுக்கான வேலை வாய்ப்பை முதல் இதாக நாம் செஞ்சு கொடுப்போங்க ஐயா. மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கொடுக்கணும். லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு கொடுக்கணும். அதனால் இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள், இந்த கூட்டத்திற்கு பெரும் திரளாக நீங்கள் வந்திருப்பது சந்தோஷம். நீங்க இன்னும் 10 பேர், இன்னும் 50 பேர், இன்னும் 100 பேர்த்துக்கிட்ட சொல்லி எல்லோரையும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை நீங்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடைசியாக, எனக்கு தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டு யாரு வாங்குறதுன்னு போட்டி. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நீ முதல்ல போவியா, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் முதல்ல போவேனான்னு அண்ணன் விஜய் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறோம். அதை செஞ்சுட்டு நம்மை பார்த்து மதவாத கட்சி என்று சொல்லுகின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்க. மதவாத கட்சி நாங்களா? கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் இஸ்லாமிய நண்பர் விழாவுக்கும் மட்டுமே செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியா? மதவாத கட்சியாக முழு வேஷத்தை போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. டெல்லியில கிறிஸ்துமஸ் பெருவிழாவென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 மணி நேரம் சர்ச்சில் இருந்து, முழுமையாக சர்ச் சர்வீஸ்ல இருந்து கிறிஸ்துமஸ் நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் சொந்தங்களே, நம் மீது எப்படிப்பட்ட அவதூறை அள்ளி வீசினாலும் கூட நாம் ஒருங்கிணைப்பா இருக்கணும், ஒரே அணியாக இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும், நம்முடைய தலைவர்கள் முக்கியமான பொறுப்பில் உட்காரணும், நம்முடைய எம்எல்ஏக்கள் பாராளுமன்றத்திற்கு போகணும். அப்படி நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு. நல்லா யோசிச்சு பார்த்துங்க.
வறுமை என்பதை அறவே ஒழிக்க முடியும். மேலே மோடி அவர்கள் இன்னைக்கு ஆந்திரால எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி ஆந்திரா இன்று வளர்ச்சி பாதையில் இருக்கிறதோ அதுபோல் நிச்சயமாக தமிழகத்திலும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்வார். அதனால் எல்லோரும் ஓர் அணியாக ஒருங்கிணைப்பாக இருந்து வெற்றி பாதை இன்னும் 100 நாள். திமுக காரன் சொல்றான் இன்னும் எலெக்ஷனுக்கு 100 நாள் தான் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாம சொல்றோம் எலெக்ஷனுக்கு 100 நாள் இருக்கு. கூட்டணி வந்துகிட்டே இருக்கிறாங்க, வலிமை அடைஞ்சுகிட்டே இருக்கு. எல்லா கட்சியும் நம்ம பக்கம் வர்றாங்க. தோக்க போறவங்க தான் ஐயா, தோக்க போறவங்க தான் 100 நாளை பார்த்து பயப்படுவாங்க. ஜெயிக்கிறவங்க 100 நாளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. நம்ம ஜெயிக்கிற கூட்டணி, மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி 100 நாட்கள்ல கூட்டணி இன்னும் வலிமையாக, இன்னும் திறம்பட, இன்னும் ஆழமாக இப்பவே நம்ம ஜெயிச்சிட்டோங்க ஐயா. இருந்தும் கூட்டணி எதற்குனா ஒரே அணியில எல்லாரும் ஒரு பக்கம் நம்ம இருக்கணும். மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் 100 நாள்ல நடக்கும். நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக கடுமையான சுற்றுப்பயணம் ஒரு மாவட்டமாக போயிட்டே இருக்கிறாங்க. அந்த உழைப்பு யாருக்காக? நமக்காக. ஏன் எவ்வளவு தூரம் சுத்துறாங்க? நமக்காக, நம்முடைய கட்சிக்காக, நம்முடைய தொண்டர்களுக்காக. ஆனால் நாம் ஒரு தொண்டனாக, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவனாக, மாநில தலைவரோடு கரம் கோர்த்து அவருடைய உழைப்புக்கு நாம் உழைப்பை கொடுக்கும் பொழுது அவருடைய உழைப்புக்கான ஊதியமும் பயனும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும். எல்லோரும் சேர்ந்து அதை செய்வோம் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு கலந்த தலைவர்களுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்களுக்கு, இதை மிக திறப்பையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவரிலிருந்து, அணி பிரிவினுடைய தலைவர்கள் இருந்து, பொறுப்பாளர்கள் இருந்து, மண்டல் தலைவர்கள் இருந்து, கிளை தலைவர்கள் இருந்து, முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய படுகையின பெருமக்கள் பெருமளவில் வந்திருக்கிறாங்க. பார்க்கும் பொழுதே இங்க தெரிகிறது உங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். மிக நல்ல செய்தியும் கூட அண்ணன் முருகன் அவர்கள் மிக நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது, அதுவும் உங்களுக்கு தெரியும். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. குடிகார மாநிலமாக மாறி இருக்கக்கூடிய தமிழகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று போராடக்கூடிய தலைவர், கஞ்சா மாநிலமாக மாற்றி இருக்கக்கூடிய தமிழகத்தை போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர், திரும்பிய பக்கமெல்லாம் கொலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை மாற்றி காண்பிக்க வேண்டும் என்று மாற்றி இருக்கக்கூடிய தலைவர். இந்த தென்றலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தென்றலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தென்றல் எப்பேற்பட்ட இரும்பையும் உருக்குகின்ற இந்த தென்றல். இடதுபுறம் நிலநடுக்கம், வலதுபுறம் பூகம்பம். அப்படி இருந்தாலும் சரி, நடுவுல அசால்ட்டாக நடக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள், உயர்திரு நம்முடைய ராசியான தலைவர், அன்பிற்கினிய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் நமக்காக சிறப்புரையாற்றுவார்கள். கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட தலைவர் தர்மன் அவர்களே, மத்திய இணையமைச்சர், இந்த பகுதிக்கு சொந்தக்காரர், இந்த பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படாவிட்டாலும் கூட உங்களையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் IPS அதிகாரி, என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நாயகன், மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அவர்களே, முன்னாள் MLA சாந்தி ராம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பொன் ஜெயசீலன் அவர்களே, மாவட்ட கழக பொறுப்பாளர் சஜீவன் அவர்களே, AP மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே, அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற தஞ்சாவூர் இளங்கோ மற்றும் திருச்சி லோகநாதன், திருவள்ளூர் லோகநாதன் உள்ளிட்ட மற்றும் நந்தகுமார் மாநில செயலாளர், சபிதா போஜன், தமிழ் மாநில காங்கிரஸ் காணி, IJK மாவட்ட செயலர் முரளி,
முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மோகன்ராஜ், ராமன், குமரன், நஞ்சுண்ட போஜன், கம்பத்தி பாபு, தாயம்மா, KJ குமார், வெங்கடேசன், ரீத்து கார்த்திக் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடலேயர்கள், தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் IJK தமிழ் மாநில காங்கிரசுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஊட்டியில் நடைபெறுகிறது. இன்றைக்கு நடைபெறுகிற பொதுக்கூட்டமா அல்லது 2026க்கு பிறகு தேர்தல் முடிந்து வெற்றி விழா பொதுக்கூட்டமா என்று நினைக்கின்ற அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கூடியிருக்கின்ற பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊட்டி என்று சொன்னாலே இது மலைகளின் ராணி. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊட்டி நகரம் எவ்வளவு அழகாக இருந்தது. இன்னைக்கு இந்த ஊட்டி நகரம் மலைகளின் ராணி என்று சொல்லுகின்ற இந்த இடம் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் குண்டும் குழியுமாக, சுற்றுப்புற சூழல் சரியில்லாத அளவிற்கு கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மோசமாக போய்விட்டது. பேருந்து வசதிகள் இல்லை, போக்குவரத்து வசதிகள் இல்லை, சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகிறார்கள், அவர்கள் சரியான இடமும் பாதுகாப்பும் இல்லை. குன்னூர் தொகுதியில் அங்கு குடிநீர் சரியாக இல்லை. இங்கே நமது பொன் ஜெயசீலன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எதையும் செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இங்கு பேசினார்கள். 356வது தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள். 356 என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பில் அரசியல் சட்டப்பிரிவுப்படி இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டப்பிரிவு 356. அதைதான் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்கள். ஆனால் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இது தானாகவே கலைந்துவிடும். அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது, காலம் கனிந்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரிய அளவில் உருவெடுத்து விட்டது. இந்த கூட்டணியை உருவாக்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் EPS அவர்களும் அன்பு அண்ணாமலை அவர்களும் டாக்டர் முருகன் அவர்களும் குறிப்பிட்டு பேசியது போல நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்து போக அளவிற்கு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவெடுத்திருக்கிறது. அவருடைய கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அவர்களே போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் அனைவரும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தோற்று போய் விடுவார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டம்தான் இன்று ஊட்டியில் கூடியிருக்கின்ற கூட்டம் என்பதை நான் சொல்லுகிறேன். ஏன் அந்த ஆட்சியை கலைக்கப்பட வேண்டும்? ஏன் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்? யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய மக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது. அன்பு அண்ணாமலை அவர்கள் பேசினார்கள், இந்த ஆட்சியினால் யாருக்கும் லாபம் இல்லை என்று. அது உண்மைதான். ஆனால் ஒருவருக்கு லாபம், ஒரு குடும்பத்திற்கு லாபம். எந்த குடும்பத்திற்கு லாபம் சொல்லுங்கள் பார்க்கலாம். காரணம், ஸ்டாலின் குடும்பத்தை அவர்களுக்கு. கனிமொழி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையிலே எடுத்துக்கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா? தேர்தல் அறிக்கையில் 511 தேர்தல் அறிக்கையை 2021 சொன்னாங்க. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. இடைநிலை ஆசிரியர் போராடுகிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லை என்று போராடுகிறார்கள், அனைத்து மரபு மக்களும் அரசு அதிகாரிகளும் போராடுகிறார்கள், மக்களும் திண்டாடுகிறார்கள். ஆகவேதான் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பயணம் தான் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். ஏற்கனவே டாக்டர் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை நடத்தினார்கள். அப்பொழுது நான் ஊட்டியிலே வந்து பேசினேன். அன்புக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் என் மக்கள் யாத்திரை நடத்தினார்கள். அப்பொழுது நான் அவரோடு நடைபயணம் போனேன். எல்லா இடங்களிலும் வெற்றி என்றே வந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் கடந்த பாராளுமன்றம் அதிகப்படியான வெற்றியை பெறாவிட்டாலும் கூட அதிகப்படியான சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றோம். 18% வாக்குகளை நாம் பெற்றோம். இவர்கள் இருவருடைய உழைப்பால் 18% வாக்குகளை நாம் பெற்றோம். இனி நாம் எல்லோருடைய உழைப்பால் சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை யாத்திரையாக அழைத்து செல்ல வேண்டிய கூட்டமாக இந்த ஊட்டி நடைபெறுகின்ற கூட்டம் இருக்கின்றது. கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கரூருக்கு வருகிறார்.
12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இரவு 7 மணிக்கு வருகிறார். அது அவர் மீது உள்ள தவறுதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வந்தவுடனே மைக்க எடுத்து 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பேசுறார். அது உங்களுக்கு தெரியுமா? 10 ரூபா பாட்டில்னா யாரு? ஊட்டியில இருந்து ரொம்ப தூரம் இருக்கு போல, பக்கத்தில் இல்லை போல. டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டில் அப்படின்னு அவர் பாட்டு பாடின உடனே, அவர் அப்படின்னு பாட்டு படிச்ச உடனே செருப்ப கலத்தி வீசுறாங்க அவர் மேல. லைட் ஆஃப் பண்றாங்க. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுது. தன்னுடைய 3 வயது குழந்தை 10 வயது குழந்தை பெற்ற தாய் கண் முன்னாலே மிதிப்பட்டு சாகக்கூடிய மோசமான சம்பவங்கள். இறந்து போனது 41 பேர். இறந்து போனவர்கள் 41 பேர். முதலமைச்சர் அடுத்த 5 நிமிடத்தில் அங்கு வருகிறார். எப்படி தகவல் தெரியும்? யாரை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் அங்கு வருகிறார். இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது, இரவோடு இரவாக. ஆனால் 65 பேர் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் குடித்து, கள்ளக்குறிச்சியிலே. ஒரு நிமிடம் கூட போய் எட்டி பார்க்கவில்லை, ஒரு நிமிடம் கூட போய் எட்டி பார்க்கவில்லை. ஆனால் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். ஊட்டியிலே தேயிலை தோட்டத்தில் யாரேனும் இறந்து போனால், இங்க விலங்குகள் அடிபட்டு இறந்து போனால் 2 லட்சம் ரூபாய்க்கு கூட கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இவர் 10 லட்சம் கொடுக்கிறார்கள் கள்ளச்சாராயம் சாவுக்கு. அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். பள்ளிக்கூட வாசல்களில் எல்லா இடங்களிலும் கஞ்சா வித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மெத்தபெத்தடின் போன்ற போதைப் பொருள் விற்கிறார்கள். இதை கட்டுப்படுத்த தவறிய அரசு, இதை கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். எதிர்கட்சியாக இருக்கும்போது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், இப்பொழுது உங்களுடைய இரும்பு கரம் துருப்பிடித்து போய்விட்டதா? இத்தனை கொலைகள் இந்த ஆண்டில் 7500 கொலைகள். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் 15% கூடியிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் 52% கூடியிருக்கிறது. யாருடைய ஆட்சியில்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. ஆட்சியா நடக்கிறது? வெறும் காட்சி தான் நடக்கிறது. எதற்காக ஆட்சி நடத்தினார்? தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும். இதற்காக ஒரு ஆட்சி. இதற்காக நாம் வரி கட்ட வேண்டுமா? இதற்காக நாம் பணம் கட்ட வேண்டுமா? சொத்து வரி உயர்வு எவ்வளவு? மின் கட்டண உயர்வு எவ்வளவு? சொத்து வரியை பார்த்தாலே ஷாக் அடிக்கும். அவருடைய ஆட்சியில சொன்னார், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது மின் கட்டணத்தை பார்த்தாலே தொட்டாலே ஷாக் அடிக்குதுன்னு சொன்னார். இன்றைக்கு மின் கட்டணத்தை பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கும். மின் கட்டண பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கும். இவ்வளவு மோசமான சம்பவங்கள். இதைவிட ஏன் திருப்பரங்குன்றத்திலே பூர்ணச்சந்திரன் தன்னுடைய உடலிலே தீ வைத்து கொளுத்து மாய்த்து போனான். பூர்ணச்சந்திரன் ஒரு அமாவாசை தினத்தன்று ஒரு பூர்ணச்சந்திரன் மறைந்து விட்டது. தன் உடலிலே தீ வைத்து கொளுத்தி தன்னையே மாய்த்து கொண்ட செயல் யாரால் வந்தது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு பூர்ணச்சந்திரனுக்காக அல்ல, தமிழகத்தில் வாழ்ந்த அத்தனை கோடி மக்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நீதிபதிகள் மீது இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருகிறார். நீதிபதி GR சுவாமிநாதன் மீது பார்லிமெண்ட்ல இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருகிறார்கள். இதுவரையிலும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு இம்ப்ளீச்மெண்ட் கூட வெற்றி பெற்றது கிடையாது. அவ்வளவும் கள்ள கையெழுத்து, அவ்வளவும் கள்ள கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுக்கிறார்கள். அங்க பாராளுமன்றத்தில் யார் இருக்கிறார்? நம்முடைய உள்துறை அமைச்சர். சாதாரண ஆளா? அவ்வளவு கையெழுத்தையும் வெரிஃபை பண்ணார். அவ்வளவும் போலி கையெழுத்து, போலித்தனமான கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுத்தார். ஆகவே இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊட்டி மக்களும் இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் 2026 தேர்தலில் திருப்பரங்குன்றத்தில் நாம் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். அதற்காக நான் இன்றைக்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். நமது அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னார்கள், எது மத சார்பின்மை, எது மத சார்பின்மை? தீபாவளிக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுகிறீர்களா? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுகிறீர்களா? இல்லை. ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் போய் அங்கே போதம் கொண்டார்கள். நான் ஜெருசலம் போயிருக்கிறேன், நயினார் நாகேந்திரன் ஜெருசலம் போயிருக்கிறேன், பெத்லகம் போயிருக்கிறேன், மெக்காவுக்கு அருகில் உள்ள ஜித்தா வரைக்கும் போயிருக்கிறேன். ஆனால் நாங்கள் உண்மையான மத சார்மையை நாங்கள் கடைபிடிக்கிறோம். நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா?
இதுதான் எங்களுடைய கேள்வி. யாருக்காக? யாரை ஏமாற்றுவதற்காக? யாரை காப்பாற்றுவதற்காக? இந்த ஆட்சி நீடிக்காது. இந்த ஆட்சியினுடைய நாட்கள் 90 நாட்கள் எண்ணப்படுகிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. தேர்தல் வர இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்தால் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகம் தலை நிமிர எங்கள் தமிழனின் பயணம் கண்ணடிச்சு கொண்ட